அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபயர்ஸாக ஒரு 50 என்னங்கிறத பார்த்துடலாம். இதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க. தமிழக அரசால் உறுப்பு தான தினமாக அனுசரிக்கப்படும் நாள் எந்த நாள்? செப்டம்பர் 23 தான் தமிழக அரசு உறுப்பு தான தினமாக அனுசரித்து வருகிறது. இந்திய படைகளை வெளியேற்ற திட்டமிட்ட தெற்காசிய நாடு எது? இந்திய படைகளை வெளியேற்ற திட்டமிட்ட தெற்காசிய நாடு மாலத்தீவு என்பது சரி. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலிலிருந்து செயல்படுகின்றனர். ஹமாஸ் என்பதற்கு இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் என்று பொருள். இது நம்ம பார்த்தவனே சொல்லிடுவோம். அவங்க இஸ்ரேலிலிருந்து செயல்படவில்லை. ஹமாஸ் என்பதற்கு இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் என்று பொருள். கூற்று 2 மற்றும் சரியான 1. அடுத்த ஒன்று பாருங்க. மாநிலம் எத்தனை தொகுதிகளை கொண்டுள்ளது? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. மாநிலங்கள் அதனுடைய தொகுதிகள் என்னென்ன? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள், மக்களவை தொகுதிகள்னு இருக்கு தெரியும். இதற்கு அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. ராஜஸ்தான். இது சட்டப்பேரவை தொகுதிகள். கண்டிப்பா ஆப்ஷன்ல பாருங்க. ராஜஸ்தான் 200 தொகுதிகளை கொண்டுள்ளது. மத்திய பிரதேசம் 230. தெலுங்கானா, மிசோரம் 40 தொகுதிகளை கொண்டுள்ளது. தெலுங்கானா 119. சத்தீஸ்கர் 90 தொகுதிகளை. இதெல்லாம் சட்டப்பேரவை தொகுதிகள். ஆப்ஷன் சி சரியான விடை. ராஜஸ்தான் 200, மத்திய பிரதேசம் 230, மிசோரம் 40, தெலுங்கானா 119, சத்தீஸ்கர் பார்த்தீங்கன்னா 90 தொகுதிகளை கொண்டுள்ளது. ஒரு நபருக்கு ஆண்டுக்கு கிடைக்கும் நீரின் அளவை பொறுத்தவரையில் உலக அளவில் இந்தியாவின் இடம் என்ன? உலக தரவரிசையில் நீரின் அளவை பொறுத்தவரையில் இந்தியாவோட தரவரிசை பார்த்தீங்கன்னா 133வது தரவரிசையில் உள்ளது. அம்ரித் கல் பார்வை 2047 எதனுடன் தொடர்புடையது? அம்ரித் கல் பார்வை 2047 பார்த்தீங்கன்னா கடல்சார் துறையுடன் தொடர்புடையதாகும். இந்தியாவில் எந்த மாநிலம் தீபகற்ப மாநிலம் என்று அழைக்கப்படுகிறது? அந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா மிசோரம் என்பது சரி. இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே 31 MQ-9B ட்ரோன் ஒப்பந்தம் கையெழுத்தானது? அது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடன் தான் ட்ரோன் ஒப்பந்தத்திற்கு கையெழுத்தானது. ஹமாஸ் மீது இஸ்ரேல் நடத்தப்படும் ஆபரேஷனின் பெயர் என்ன? அந்த ஆபரேஷனின் பெயர் அயன் ஸ்வாட்ஸ் என்பது சரி. 54வது சர்வதேச திரைப்பட விழா எங்கு நடைபெற்றது? அது நடந்த இடம் கோவா என்பது சரி. ஹரிமாவ் சக்தி 2023 எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது? ஹரிமாவ் சக்தி 2023 எந்த 2 நாடுகள்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, மலேசியா என்பது சரியான விடை. உலகின் முதலாவது செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு மையம் எங்கு அமைய உள்ளது? செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு அமைய உள்ள இடம் பார்த்தீங்கன்னா பிரிட்டன் என்பது சரி. இந்தியா கஜகஸ்தான் கூட்டு இராணுவ பயிற்சியின் பெயர் என்ன? இந்தியா கஜகஸ்தான் கூட்டு இராணுவ பயிற்சியின் பெயர் காசிந்த் 2023 என்பது சரியான விடை. எந்த நாடு 8 இந்தியர்களுக்கு மரண தண்டனை விதித்துள்ளது? இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த மரண தண்டனை விதித்த நாடு ஈரான் என்பது சரியான விடை. சம்மக்கா சாரக்கா பழங்குடியின பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? அந்த இடம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா என்பது சரி. தேசிய மஞ்சள் வாரியம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது? தேசிய மஞ்சள் வாரியம் தெலுங்கானா என்பது சரி. உலகின் முதன்முறையாக டிஜிட்டல் பாஸ்போர்ட்டை அறிமுகம் செய்த நாடு எந்த நாடு? அந்த நாடு பின்லாந்து என்பது சரி. இந்தியாவின் அரிசி மனிதர் என்று அழைக்கப்படுபவர் பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன் தான் அரிசி மனிதன் என்று அழைக்கப்படுகிறார். டாக்டர் MS சுவாமிநாதன் வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் என பெயரிட உள்ள வேளாண் கல்லூரி எது? MS சுவாமிநாதன் வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் என பெயரிடப்பட உள்ள வேளாண் கல்லூரி பார்த்தீங்கன்னா தஞ்சை வேளாண் கல்லூரி ஆகும். ஐரோப்பிய ஒன்றியத்தின் மனித உரிமைகள் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது?
மனித உரிமைகள் பரிசு பார்த்தீங்கன்னா மாசா அமீனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மிக நீள ரோப்கார் சேவை எங்கு உள்ளது? அது டோராடூன் முதல் முசோரி வரை உள்ளதுதான் நீண்ட ரோப்கார் சேவையாகும். வல்லபாய் பட்டேலை இந்தியாவின் பிஸ்மார்க் என பதிவு செய்தவர் யார்? அவர் யாருன்னு பாருங்க, வேவல் என்பது சரி. எந்த ஆண்டு நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட் விளையாட்டு இடம்பெறுவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட உள்ளது? அது எந்த ஆண்டு நடைபெறும் ஒலிம்பிக் போட்டினா 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியாகும். எந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை நடத்த இந்தியா உரிமை கோரியுள்ளது? அது எந்த ஆண்டு? 2036ஆம் ஆண்டு நடத்த தான் இந்தியா உரிமை கோரியுள்ளது. கிரிக்கெட் கடைசியாக எந்த ஒலிம்பிக் போட்டியில் விளையாடப்பட்டது? முதல்ல இருந்தது, கடைசியாக விளையாடப்பட்ட ஒலிம்பிக் போட்டி 1900ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியாகும். தமிழகத்தை சார்ந்த பவானி தேவி எந்த விளையாட்டில் வல்லுநர் ஆவார்? அவங்க வாள் வீச்சில் வல்லுநராக திகழ்கிறார். 2022க்கான சரஸ்வதி சம்மான் விருது எழுத்தாளர் சிவசங்கரிக்கு எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? அந்த நூல் சூரிய வம்சம் நினைவுகள் என்பது சரி. தேர்தல் பத்திர திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? இதுலதான் பல குழப்பங்கள் இருக்கு. 2017ஆம் ஆண்டு தான் தேர்தல் பத்திர திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. யூனியன் பிரதேச அமைச்சர் ராஜினாமா செய்தால் ஒப்புதல் யாரால் அளிக்கப்படுகிறது? யூனியன் பிரதேச அமைச்சர் ராஜினாமா செய்தால் ஒப்புதல் குடியரசுத் தலைவர் மூலம் அளிக்கப்படுகிறது. மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவரின் பதவிக்காலம் என்ன? அவங்க பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 6 வருடம் அல்லது 62 வயது வரை. தேசிய தானியங்கி கைரேகை அடையாள அமைப்பு எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? தேசிய தானியங்கி கைரேகை அடையாள அமைப்பு 2022ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. மை பாரத் தன்னாட்சி அமைப்பு எதற்காக தொடங்கப்பட்டுள்ளது? அது மை பாரத் பார்த்தீங்கன்னா இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக தொடங்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் இருந்து இந்தியர்களை வெளிக்கொண்டு வரும் நடவடிக்கையின் பெயர் என்ன? அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் அஜய் என்பது சரி. எந்த மாவட்டம் சமீபத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? அந்த மாவட்டம் மயிலாடுதுறை என்பது சரி. சைபர் குற்றவாளிகளை ஒடுக்குவதற்காக தொடங்கப்பட்ட நடவடிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அந்த நடவடிக்கை பார்த்தீங்கன்னா சக்ரா 2 என்று அழைக்கப்படுகிறது. பண்டைய இந்தியாவின் இராணுவ கலைகளை மீட்டு தற்காலத்திற்கும் பயன்படும் வகையில் இராணுவத்தை மேம்படுத்த கொண்டு வரப்பட்ட திட்டம் எந்த திட்டம்? அந்த திட்டத்தின் பெயர் உத்பவ் திட்டம் என்பது சரி. டிஎன் கெட் என்ற திட்டத்தை தமிழ்நாடு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் கீழ் காசநோய் கண்டறியப்பட்ட நோயாளிகளின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்த முன்னுரிமை அளிக்கப்படும். இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது? இது நடப்போம் நலம் பெறுவோம் தமிழ்நாடுடைய திட்டமாகும். இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியை காப்பாற்ற எடுக்கப்படும் நடவடிக்கையின் பெயர் என்ன? அந்த நடவடிக்கையின் பெயர் ஆபரேஷன் கொள்ளேறு 2.0 என்பது சரி. உலகளாவிய பசிபிக் குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? இந்தியாவின் தரவரிசை 111வது இடத்தில் உள்ளது. சமீபத்தில் எந்த நிறுவனம் நவரத்னா அந்தஸ்து பெற்றது? இது நம்ம எக்கனாமிக்ஸ்ல படிப்போம், ரத்னா நவரத்னா அப்படின்னு தொழில்களில். அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இர்கான் என்பது சரி. 2023 வேதியியல் நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? அவங்க மௌஸ்கி ஜி, பவண்டி, லூயிஸ் ப்ரூஸ், அலெக்சி எகிமோ இந்த மேற்கண்ட மூவருக்கும் தான் 2023க்கான வேதியியல் நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. 2023க்கான இயற்பியல் நோபல் பரிசு யாராருக்குன்னு பார்த்தீங்கன்னா பியாரி ஆகோஸ்டினி, ஆனி ஹீலியர், பெர்னிக் கிரவுஸ் இவங்க 3 பேருக்கும் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு அளிக்கப்பட்டுள்ளது? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் போசே. இவருக்கு தான் இலக்கியத்திற்கான
நோபல் பரிசு அளிக்கப்பட்டுள்ளது. ககன்யான் திட்டத்தின் முதல் கட்ட பரிசோதனையாக ஆளில்லா விண்கலம் எந்த ராக்கெட் மூலம் ஏவப்பட்டது? அந்த ராக்கெட் TVD-1 என்பது சரி. எந்த இந்திய நிறுவனம் மேக விதைப்பு மூலம் மழை பொழியும் என்பதை நிரூபித்தது? அது IITM புனே என்பது சரி. அமெரிக்காவின் உயரிய அறிவியல் விருதினை பெற்ற இந்திய அமெரிக்கர்கள் யார்? அவங்க அசோக் காட்கில் மற்றும் சுப்ரா சுரேஷ் என்பவர்கள் தான் அமெரிக்காவின் உயரிய அறிவியல் விருதினை பெற்ற இந்திய அமெரிக்கர்கள் ஆவார்கள். செவ்வாய் கிரகத்தில் பறந்த முதல் ஹெலிகாப்டர் எது? அது இன்ஜெனியூட்டி. இந்த ஹெலிகாப்டர் தான் செவ்வாய் கிரகத்தில் பறந்த முதல் ஹெலிகாப்டர் ஆகும். ரிசர்வ் வங்கி பணவியல் கொள்கைகளை எத்தனை மாதத்திற்கு ஒரு முறை பகுப்பாய்வு செய்கிறது? அவங்க 2 மாதத்திற்கு ஒரு முறை பகுப்பாய்வு செய்கின்றனர். சமீபத்தில் பனிப்பாறை ஏரி வெடிப்பு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலம் எந்த மாநிலம்? பனிப்பாறை ஏரி வெடிப்பு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலம் சிக்கிம் என்பது சரி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா படிச்சுட்டே வாங்க. நாளை மறுநாள் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.